வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திரா, தெலுங்கானா உள்பட 18 மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் துவங்கியது. 91 தொகுதிகளில் முதற்கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு. மதுரை சித்திரை திருவிழாவின் போது வாக்குப்பதிவு நடைபெறுவதை எதிர்த்து வழக்கு. தேர்தல் ஆணையம் 14ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. உண்மை வெளிவர சிபிஐ விசாரணை தேவை என வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு. அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல். தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை யாராலும் ஹேக் செய்ய முடியாது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆந்திரா, தெலுங்கானா உள்பட 18 மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இந்த தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்படுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 தொகுதிகளில் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கியது. 91 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இந்த மாதம் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 20ஆம் தேதி நடத்தப்பட்டு மனுக்கள் திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாள் இந்த மாதம் 22ஆம் தேதி என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இன்று பெரும்பாலான தொகுதிகளில் சுயேட்சைகளை வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாளை சுபதினம் என்பதால் அதிக அளவில் வேட்புமனு தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி நாடாளுமன்ற தேர்தல் தேதியை ஏன் மாற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஏப்ரல் 18ஆம் தேதி மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும் என்பதால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்க வேண்டுமென அனைத்து கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்தன. ஆனால் தேர்தல் தேதியை தள்ளி வைக்கும் எண்ணமில்லை என்று ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் மதுரையில் திருவிழா நடைபெறவுள்ளதால் மக்களவைத் தேர்தலை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியது. சித்திரை திருவிழாவை எப்படி மறந்தீர்கள் என்றும் நீதிமன்றம் ஆச்சரியம் தெரிவித்தது. எனவே தேர்தல் தேதியை மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் விடுபட்ட 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்துள்ளது. தமிழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தல் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் உள்நோக்கம் இருப்பதாக கூறி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்ததோடு 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோடு சேர்த்து நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக வரும் வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. இதனிடையே அரவக்குறிச்சி உள்பட 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திடம் திமுக மனு அளித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் புகாரில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு உள்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில்
பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என பலருடன் முகநூல் மூலம் பழகி ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக சபரி, வசந்தகுமார், சதீஷ் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பலால் கல்லூரி மாணவர்கள், திருமணமான பெண்கள் மட்டுமல்லாமல் மருத்துவர், பொறியாளர் உள்ளிட்ட உயரிய பொறுப்புகளை வகித்து வரும் பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு உள்பட 4 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பள்ளி கல்லூரி மாணவிகளை, வேலைக்கு செல்லும் இளம்பெண்களை காதல் வலையில் ஏமாற்றி வீழ்த்தி அவர்களை கதற நாசமாக்கிய மிருக வெறிபிடித்த காமர்கள் கூட்டத்தின் அக்கிரம செயல்கள் உள்ளத்தை உறைய வைப்பதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களும் அவர் தம் குடும்பத்தினரும் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று பதறுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மிருகங்களை விட கொடிய இந்த பாவிகளை கூண்டில் நிறுத்தி தண்டிப்பதோடு பாதிக்கப்பட்ட பெண்களை வெளிப்படையான விசாரணைக்கு ஆளாக்காமல் அவர்களுக்கு தலைக்குனிவு ஏற்படாத வகையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் விசாரணை நடைபெற வேண்டும் என வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இதுபோன்ற காமுகர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதோடு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து நாளை சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், பொள்ளாச்சி சம்பவத்தில் புகார் அளித்து 13 நாட்களாகியும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த அவர், இந்த பிரச்சனையில் ஆளும் கட்சிக்கு தொடர்பு உள்ளதால் சிபிஐ விசாரணை தேவை என கூறினார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த தொழில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதா அங்க சொல்றாங்க. 60க்கு மேற்பட்ட பெண்கள் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பெண் இந்த பாதிப்பிலிருந்து தப்பி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு காவல்துறை இவ்வளவு பெரிய பிரச்சனையில ரொம்ப வேகமா தேடி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 3 பேரை கைது பண்றாங்க. அப்படியானா அந்த 12-13 நாள் ஏன் அந்த காவல்துறை யாரையும் கைது பண்ணல? அவங்களும் தலைமறைவாலாம் இல்லை. இது ஏதோ அந்த 4 பேர் 5 பேர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் மட்டும் இருக்க முடியாது. ஒரு 6 வருஷமா 60 பெண்களை பகிரங்கமா அழைச்சிட்டு போய் பாலியல் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி வீடியோ எடுத்து அது தொழிலாவே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, இது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுடைய தொடர்பு இல்லாமல் இவ்வளவு தைரியமா நடக்க முடியாது. காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு தான் கடைசியா பார்த்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருத்தரை இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது கூட இது என்னன்னா, இந்த பாலியல் தொழிலை ஈடுபடுத்துறதா இல்லை, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அந்த புகார் கொடுத்த அந்த பெண்ணினுடைய அண்ணனை போய் அடிக்க போனாரு என்கிற வழக்கில் தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க, அவரை நீக்கியிருக்காங்கிறது. இதில் முழுக்க ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆளுங்கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடாது என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக காவல்துறை மீது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நம்பிக்கை இல்லையா, அதனால் தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரியுள்ளாரா எனவும் கேள்வி எழுப்பினார். இதில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றவோ அல்லது சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில் காலம் தாழ்த்துவதற்காகவோ ஆளுங்கட்சியை சம்பந்தப்பட்டவங்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு தரவோ அரசாங்கம் முயற்சி செய்யக்கூடாது. இதில் குற்றவாளிகள் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதங்கள், காரியங்கள், நாகரிக குறைவான, தரக்குறைவான காரியங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். ஏன் அவருக்கே தமிழ்நாடு போலீஸ் மேல அவருக்கு
அதிமுகவை சேர்ந்தவர், அவங்க ஆட்சி தான் அங்கே நடக்குது, அவருக்கு நம்பிக்கை இல்லையாம ஆட்சி மேல. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பேசிய உருக்கமான ஆடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. ஆடியோவில் பேசும் அந்த பெண் தனக்கு நேர்ந்த கொடுமை வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்றும், தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வதால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பேசுகிறேன். திருநாவுக்கரசு, சபரி, சதீஷ், வசந்த் இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்தது நான் தான். காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் என்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு குடும்ப நண்பரான மலுமிச்சிப்பட்டியை சேர்ந்த ஒருத்தங்க கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அவர் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி அதுக்கு அடுத்த நாளே எங்களை அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொன்னோம். அவர் உடனடியாக எஸ்பி பாண்டியராஜன் மற்றும் டிஎஸ்பி ஜெயராமன் அவங்க கிட்ட பேசி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே திருநாவுக்கரசை தவிர மற்ற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து திருநாவுக்கரசையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக நான் ஒரு பெண், என்னோட மான பிரச்சனை அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்கு என்னென்னா, இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண் நான் தான் அப்படிங்கிறதும் என் குடும்பத்தை பற்றியும் கண்டிப்பாக வெளிவராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த வழக்கை தொடர்ந்து 1 மாதம் ஆயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி அறிவித்தாங்களோ உடனே வந்து என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, இதை பற்றி வெளியே கொண்டு வந்து இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னாடி வந்து யாரையுமே வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. இது மூலமாக கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த வழக்கில் ஆளும் கட்சியை சேர்ந்த யாருமே இல்லை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை. அதனால் இதை அரசியல் ஆக்காமல் தயவு செய்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு நான் அவங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். வதந்தி பரப்புகிற யாராவது கிட்ட வந்து இதை பற்றின ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா அதை கொடுத்து உடனடியாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தினால நானும் எங்கள் குடும்பமும் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள இருக்கோம். நாங்கள் இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து ஜெயராமன் மட்டும்தான். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த செய்தியை நாங்கள் மீடியா வரைக்கும் கொண்டு போவோம். இந்த 4 பேர் செஞ்ச கொடுமையை விட அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் பண்ணுற செயல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் தற்கொலை செய்ய அளவு தூண்டுது. இதில் பொள்ளாச்சியை சார்ந்த யாருமே எங்களுக்கு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ண வரல. மலுமிச்சிப்பட்டி சார்ந்த பிரமுகர் மட்டும்தான் எங்களுக்கு முன் வந்து இதை பற்றி ஜெயராமன் கிட்ட பேசி எங்களுக்கு வந்து உதவி செஞ்சவர் அவர் மட்டும்தான். இந்த ஆடியோவில் நான் என்னை பற்றி எதுவுமே நான் ரிவீல் பண்ணல. இதை நான் வீடியோவாக அனுப்பியிருக்கலாம். என்னை பற்றி நான் இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோ அனுப்பாமல் ஆடியோவாக நான் அனுப்புகிறேன். ப்ளீஸ் இதை கன்சர்வ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதி கிடைக்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் உதவுவதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சகோதரர் உருக்கமாக பேசும் வீடியோ அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக பேசும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து கட்சி நபர்களும் உதவி செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை வைத்து சிலர் சமூக வலைதளங்களில் அரசியல் ஆதாயம் தேடி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த வழக்கில் நீதி கிடைக்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் உதவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு வந்து நாங்க எங்களோட சுயநலத்துக்காக வந்து நான் வழக்கு போடல. என்னோட தங்கச்சி பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் வந்து இந்த வழக்கு நாங்க போட்டோம். ஒரு சில அரசியல் விசமிகள் வந்து அவங்களோட சொந்த அரசியல் நோக்கத்துக்காக நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா நேற்று எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதுல வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்து இணையதளத்துல வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட அப்படி வந்து அவங்க பண்ணினாங்க அப்படின்னு உங்க மேல உங்கள்கிட்ட ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அந்த செயல் நீங்க செய்யுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் நீங்க போய் காவல்துறை கிட்ட கொடுங்க. காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு தோன்றதையோ இல்ல உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சு இணையதளத்துல தவறான பதிவை தயவு செஞ்சு போடாதீங்க. பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை சீரழித்த காம கொடூரன்களுக்கு எதிராக கவிஞர் ப. விஜய் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.
முகநூல் மூலம் ஏராளமான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சில நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கவிஞர் ப. விஜய், கொங்கு மண்டலத்தில் நடைபெற்றுள்ள இந்த படு பாதக செயலை செய்தவர்கள் மீது சட்டப்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணில், கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்க செய்கிறது. அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவனுங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவிலேற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று 2வது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் ரங்கபாண்டியிடம் கேட்கலாம். வணக்கம் ரங்கபாண்டி. அதிமுக தலைமையகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருடைய தலைமையில் வேட்பாளருக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது? இதுவரை எத்தனை விருப்ப மனுக்கள் அதிமுக சார்பாக வந்துள்ளன? நேற்று எந்தெந்த தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற்றது? இன்று எந்தெந்த தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது? உங்கள் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவானது பாஜக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சியோடு கூட்டணி வைத்து நாடாளுமன்றத்தை சந்திக்குது. இதுக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் அதிமுக பிரமுகர்களிடமிருந்து வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. அதற்கான நேர்காணல் நேற்றும் இன்றும் நடைபெற்று வருகிறது. நேற்று கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று காலை மீதமுள்ள 39 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் அதிமுகவினுடைய கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வரான ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் துணை முதல்வரும் இணை ஒருங்கிணைப்பான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையில் முதல் தொடங்கிய இந்த நேர்காணலானது இன்று காலையில் மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, வேலூர், ஸ்ரீபெரும்பூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகிய தொகுதிகளுக்கு இதுவரை நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மதியம் 4 மணி அளவில் திருச்சி, திருவண்ணாமலை, ஆரணி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெற உள்ளது. இது தொடர்ந்து இதற்கான நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள யாரேனும் இன்று நேர்காணலில் பங்கேற்கிறார்களா? அதேபோல இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 18 தொகுதிகளுக்கான விருப்ப மனு எப்போது வழங்கப்படுகிறது? அது குறித்தான தகவல்கள் இருந்தால் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களும் இந்த நேர்காணலில் கலந்துள்ளனர். முக்கியமாக மத்திய சென்னை தொகுதியைச் சேர்ந்த R.S. விஜயகுமார், தென் சென்னை தொகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக அமைச்சருமான தமிழக அமைச்சர் தென் சென்னை தொகுதியைச் சேர்ந்த ஜெயவர்த்தனன் மற்றும் வடசென்னையைச் சேர்ந்த வெங்கடேஷ் பாபு, காஞ்சிபுரம் தொகுதியைச் சேர்ந்த மரகதம், திருவள்ளூர் தொகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் உள்ளிட்டோர் இந்த நேர்காணலில் கலந்துள்ளனர். அதுபோக தேர்தல் ஆணையமானது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மாநிலங்களவை தேர்தலை ஒட்டிய அதே நாளிலே 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கும் என்று அறிவித்த நிலையில் இந்த அதிமுக அலுவலகத்தில் நாளை 13ஆம் தேதியான நாளை விருப்ப மனுக்கள் பெறப்பட உள்ளன. அதைத் தொடர்ந்து அன்று மாலையே விருப்ப மனுக்கள் அனைத்துமே அதிமுக தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பித்து வைக்க வேண்டும் என்று அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. வினோத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரங்கபாண்டி. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி இன்று இறுதி செய்யப்படும் என அந்த கட்சியின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக, பாஜக, தேமுதிக, புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன.
புதிய நீதி கட்சி மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டு இரு கட்சிகள் இடையே இன்று கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அதிமுக கூட்டணி இன்றே இறுதி செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியலை வெளியிடவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது. இதனிடையே அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க அமைக்கப்பட்டிருந்த குழு தனது வரைவு தேர்தல் அறிக்கையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அதன்படி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடைந்ததும் இந்த வார இறுதிக்குள் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த தங்கள் நிலைப்பாட்டை அதிமுகவிடம் தெரிவித்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அந்த கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுகவிடம் கூறியுள்ளதாகவும் ஒரு சில நாட்களில் அதிமுக நல்ல முடிவை அறிவிக்கும் என தாம் நம்புவதாகவும் கூறினார். கூட்டணியினுடைய ஒத்த கருத்து, அதன் அடிப்படையிலே கூட்டணியினுடைய இறுதி முடிவை கட்சி எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அதுதான் இயக்கத்தினுடைய முதல் நிலை. தேர்தலிலே எங்களுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் குழு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தலுடைய எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்திருக்கிறோம். இறுதி வடிவம் கிடைத்த பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன என்று தெரிவிப்பேன். பண மதிப்பு நீக்கம் என்பது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு பாஜக கண்டுபிடித்த யுக்தி என சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கை கருப்பு பண ஒழிப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது என ரிசர்வ் வங்கி தெரிவித்த கருத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தற்போது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தனது டுவிட்டர் பதிவில் பண மதிப்பு நீக்கம் என்பது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு பாஜக கண்டுபிடித்த உத்தி என குறிப்பிட்டுள்ளார். ரிசர்வ் வங்கி அறிவுரைகளையும் மீறி அரசு எடுத்த முரட்டுத்தனமான முடிவு இது என்று குற்றம் சாட்டியுள்ள ப. சிதம்பரம் இந்த நடவடிக்கையால் எத்தனை சிறு தொழில்கள் நசிந்தன, எத்தனை பேர் வேலை இழந்தார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் ராகுல் காந்தி தலைமையில் அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் சென்ற ராகுல் காந்தி மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அப்போது அவருடன் சோனியா காந்தி, மன்மோகன் சிங் ஆகியோர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து காந்தி நகரில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிரியங்கா காந்தி உள்பட காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் வியூகம், பிரச்சாரம் குறித்தும் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு என மக்களவைத் தேர்தலுக்காக திமுக முழுவீச்சில் பணியாற்றி வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செம்பருத்தி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி. மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை சந்திக்க திமுக எந்த அளவில் தயாராகி வருகிறது? உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பாராளுமன்றம் மற்றும் காலியாக உள்ள 21 தொகுதிகளில் இடைத்தேர்தலை சந்திப்பதற்காக திமுக தனது முழு பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், ஐஜேகே, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதிகளில் தன்னுடைய 20 தொகுதிகளில் மட்டுமே தனக்காகவும் மீதமுள்ள 20 தொகுதிகளை தனது கூட்டணி கட்சிகளுக்காகவும் ஒதுக்கியுள்ளது. குறிப்பாக இதில் காங்கிரஸ்க்கு 10 தொகுதிகளிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக 4 தொகுதிகளும், விசிகாவுக்கு 2 தொகுதிகளையும், மதிமுக, ஐஜேகே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளையும் ஒதுக்கியிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த 20 தொகுதிகளில் ஒதுக்கியுள்ள நிலையில் இதுவரையில் காங்கிரஸ் கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே தொகுதிகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. எனவே இன்று மாலை காங்கிரஸ் கட்சிக்கு உரிய தொகுதி அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் திமுக இன்னும் 2 நாட்களில் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற பெயர்களோடு சேர்த்து தமிழகத்தில் காலியாக உள்ள 18 தொகுதிகளிலும்
மட்டுமே இடைத்தேர்தல் நடத்த உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அரவக்குறிஞ்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு இன்று மதியம் 12 மணி அளவில் போல் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்காக மேலும் இவர்களது மனு நிராகரிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தங்களது கோரிக்கைகளை வைப்பதற்கு திமுக தயாராக உள்ளது எனவும் கூறலாம். செம்பருத்தி, திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட உள்ள தொகுதிகளின் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்துள்ளதா? அது குறித்த விவரங்கள் ஏதாச்சும் இருந்தால் பதிவு செய்யுங்கள். வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடியில போட்டியிடுறதா ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்காக மனு தாக்கலும் செய்துள்ளார். எனவே அவருக்கு தூத்துக்குடி தொகுதி வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகுள்ளது. அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்காக திமுகவின் முதன்மை செயலாளர் TR பாலு மனு தாக்கல் செய்துள்ளதால் அவருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போலதான் தென் சென்னையில் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதிக்கும், மத்திய சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டி, வட சென்னையை பொறுத்தவரை மருத்துவர் கனிமொழிக்கும் வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. செம்பருத்தி, நாளை தமிழகம் வரவுள்ள ராகுல் காந்தியை ஸ்டாலின் சந்தித்து தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருந்தால் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக காங்கிரஸ் உடனான கூட்டணி உறுதியாக உள்ளது. அதனால் இதற்கு முன்னரே முதன்முறையாக காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான அவருடைய சிலை திறப்பு விழாவிற்காக முதன்முறையாக தமிழகம் வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காகவும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் எழுந்த அடிப்படையில் நாளை ராகுல் காந்தி சென்னை வர உள்ளார். மேலும் அவருடைய வருகைக்கு பிறகு முதன்முறையாக சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கல்லூரி மாணவர்களுடன் உரையாட உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நாளை மாலை கன்னியாகுமரியில் நடைபெற உள்ள தேர்தல் பிரச்சார மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளவுள்ளார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தான் திமுக தலைவர் ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார். எனவே அதற்காக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய விமானத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் அவரோடு பயணிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே ராகுல் காந்தியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஒரே நேரத்தில் பயணம் செய்ய உள்ளதாகவும் எழுந்த அடிப்படையின் தகவலின் பெயரில் இந்த நடைபெற உள்ள இந்த மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தீர்கள். நன்றி செம்பருத்தி. நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை யாராலும் ஹேக் செய்ய முடியாது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நவீன் சாவ்லா தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளைப் போல இல்லாமல் நமது நாட்டில் தேர்தலில் பணிபுரியும் அனைவரும் பொறுப்புடன் பணியாற்ற கடமைப்பட்டுள்ளனர் என்று கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கால்குலேட்டர் போன்று ஓரிரு செய்கைகளையே செய்யும் என்பதால் அதனை யாராலும் ஹேக் செய்ய முடியாது என தெரிவித்த நவீன் சாவ்லா, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதியதாக ஒப்புகை சீட்டு நடைமுறை பயன்படுத்தப்பட உள்ளதால் அது தேர்தல் முடிவுகளை இன்னும் நம்பிக்கைக்கு உரியதாக மாற்றும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து ஏழை குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இதனிடையில் மக்களவைத் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதையடுத்து ஏழை குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். தேர்தல் முடிவடைந்த பின்னர் தான் நிதி வழங்கப்படும் என்றும் ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகத்தில் 45 லட்சம் குடும்பங்களுக்கு பணம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் இன்னும் 15 லட்சம் குடும்பங்களுக்கு மட்டுமே பணம் வழங்க வேண்டியுள்ளதாகவும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற விவகாரத்தின் வழக்கு விசாரணைக்காக பேராசிரியை நிர்மலா தேவி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவி தொடர்பான வழக்கில் முறையான விசாரணை நடைபெறவில்லை எனவும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக நிர்மலா தேவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டனர். அதன்படி சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட நிர்மலா தேவி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு குறித்த விசாரணை நீதிபதிகளின் தனி அறையில் நடைபெறுகிறது.
புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.